வெல்கம் டு அஞ்சலிப்படி சேனல். இப்போ வெஷ்ரூம் நக்கல்ஸுக்கு வந்து பேன் வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அரைக்கப் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 கப் பட்டாணி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. 1/4 கப் கேப்சிகம் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. 1/4 கப் கேரட் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மேகி மசாலா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஓவராக வேக வேணாம். 1/4 கப் வந்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அதையும் மஸ்ட் இதை போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். கலந்ததுக்கப்புறம் பவுலில் போட்டுக்கோங்க. போட்டு பிரெட் க்ரம்ஸ் வந்து 1/2 கப் வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீஸா டாப்பிங் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பால் மாதிரி ஷேப் பண்ணுங்கள். அப்புறம் ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ரெடி பண்ணி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதை 1/4 கப் மைதா மாவு, 1/4 கப் அரிசி மாவு, தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. பீஸா டாப்பிங் 1 டீஸ்பூன் போடுங்க. போட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்குங்க. பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஈஸியாக வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். இதுவும் பேட்டரில் நல்லா டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு பிரெட் க்ரம்மில் வந்து கோட் பண்ணுங்கள். ஃபோக் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். கையில் ஒட்டாது. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வேணால், அதிகமாக வேணாம். எண்ணெய் 100 கிராம் எண்ணெய் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பாருங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா திரும்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிளேட்டை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சாஸோடு நல்லாயிருக்கும். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.